ராணி அந்த ஏஐ டிவைஸ்ல நீ இன்னொரு தடவை கேளு பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. பொம்மி எனக்கு ஒரு பாட்டு போடு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் ரிப்ளைவே பண்ணல அந்த ஏஐ. அதை பார்த்துட்டு இன்னொரு தபா நீ மெதுவா பேசு, சரி பொம்மி எனக்கு ஒரு பாட்டு போடு அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே அந்த ஏஐ ரிப்ளை பண்ணல. அந்த ரிப்ளை பண்ணாத பார்த்துட்டே டவுட் வந்தது ராணிக்கு. போ ராணி, எனக்கு போர் அடிக்குது, அப்பா வாங்கி கொடுத்த டாய்ஸ்ல நான் விளையாடுறேன் அப்படின்ட்டு போகும்போதே பாப்பா பாப்பா இந்த துணி உன்னோட துணிய வாஷிங் மிஷின் நீயே போட்டுறியா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. பாப்பா பாப்பா போன பின்னாடி அந்த ஏஐ கிட்ட கேக்குறாங்க, இங்க பாரு இப்பவும் பாப்பா வந்து கேட்டுச்சு, நீ ஒண்ணுமே சொல்லல அப்படிங்கவும் ராணி எனக்கு எல்லாமே வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே ரெகக்னைஸ் பண்றது இருக்கு, பட் இப்பவும் சொல்றேன் எந்த வாய்ஸ்மே எனக்கு கேட்கல அப்படின்னு சொன்னேன். அந்த சாமியார் அம்மா வந்தாங்கல்ல, அவங்க சொன்னாங்கல்ல அந்த பொண்ணுக்கு ஆயுள் ரேகையே இல்ல, அதே மாதிரி இறந்தவங்களோட ஜாதகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதை நினைச்சு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. பாப்பா வர்றாங்க, சித்தார்த் வாங்கி கொடுத்த அந்த ட்ரோன் எடுத்துட்டு வர்றாங்க. நீயும் வரியா ராணி விளையாடுறதுக்கு? இல்ல பாப்பா எனக்கு துணி எல்லாம் போடணும், நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ வந்து அங்க வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்தது சாவித்திரோட செட் எல்லாம் பேசிட்டு இருக்குச்சு. இந்த பொருளையும் முதல்ல நம்ம துரத்த முடியலையே, நல்ல வேலைக்கு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம்க்கா, அவ ஏதாச்சும் மாட்டி கொடுத்துருவாளான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ரகு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பாப்பாவை துரத்துறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பபிள் விட்டுறத கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது என்ன சின்ன குழந்தைக்கு விளையாட கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க தமனா பார்த்து. இதுல வீரியமான மயக்க மருந்து வச்சிருக்கேன், இது 2 தடவை 3 தடவை பபிள்ஸ் விடுறப்போ ஒண்ணும் தெரியாது, 3-4 தடவை விடுறப்போ அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துரு, எழுந்திரிச்சு அடிச்சு போட்ட மாதிரி பயங்கர காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கும், தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இங்க இருந்து ஓடிடுவா. இதே இது பெரியவங்க இதை ஊதுனாங்கன்னா நாக்கு குளறி நடக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும், அனஸ்தீசியா கொடுத்த மாதிரி ஆயிரும், சித்தப்பா நீங்க இங்க இதை யூஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ போதும் ஜாமி, அன்னைக்கு பட்டதே நான் போதும், நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த மருந்தை நீங்க தான் கொண்டு போய் அந்த பொண்ணு தனியா இருக்கப்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு கீழே வர்றாரு ரகு. கீழே போய் பாப்பாவை தேடிட்டு இருக்காரு. அடுத்ததே நம்ம ராணியை காமிக்கிறாங்க. ராணி செம டென்ஷன்ல இருக்காங்க. அந்த ஏஐ சொன்னது, அப்புறம் வந்து அந்த அம்மா சாமியார் அம்மா சொன்னது, அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு செம டென்ஷன்ல இருக்காங்க. கரெக்டா தாத்தா வர்றாரு. ராணி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல துவைச்சிட்டு இருக்க தாத்தா அப்படிங்கிறாங்க. துவைச்சிட்டு இருக்க, மிஷினே ஓடல, எங்க அம்மா துவைக்கிற அப்படிங்கிறாங்க. யோசனை பண்ணிட்டு இருந்த தாத்தா அப்படிங்கிறாங்க. என்னமா யோசனை பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. ஐயோ இந்த வீட்டுல நடந்த பிரச்சனை, இங்க ஒரு பிரளயமே நடக்கும்னு சொன்னாங்க, அதெல்லாம் தாத்தாக்கு சொன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருவாரு, இங்க நடக்கிறதுக்கும் இந்த நடக்க போற விஷயத்துக்கும் இந்த பாப்பாக்கும் பொம்மி அக்காக்கு எல்லாம் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் சொன்னாங்க, என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராணி என்னமா ஆச்சு யோசனை பண்ணிட்டே இருக்க அப்படின்னு கேக்குறாரு தாத்தா. தாத்தா இந்த வீட்டுல பொம்மி அக்கா இறக்குறதுக்கு முன்னாடி, அதாவது இறக்குற நேரத்துல ஏதாச்சும் ஒரு உண்மை நீங்க மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏமா இப்படி கேக்குற அப்படின்னு கேக்குறாரு தாத்தா. நீ என்ன கேக்குறன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் மறைச்சிட்டேன். அது என்ன தாத்தா மறைச்சீங்க? அது உனக்கும் சித்தார்த்துக்கும் பரிகார கல்யாணம் பண்றப்போ ஒரு நம்பூதிரி வந்திருந்தாருல, அவரு ஒரு விஷயம் சொன்னாரு, அப்ப கூட நீ பொம்மையை நடிச்சிட்டு இருந்தா. அட ஆமா தாத்தா, அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்குமா அப்படிங்கிறாங்க. என்ன தாத்தா அது அப்படின்னு பயங்கர ஆர்வமா டென்ஷனா கேக்குறாங்க ராணி. இங்க பேச வேண்டாமா, வா தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மைக்கு ஏதோ கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பரிகார கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நம்பூதிரி சொன்னாங்க. அதனால பேசுறதுக்காக வீட்டுக்கு வர சொன்னாங்க அஞ்சல. அவரும் வந்தாருமா. அதுக்கப்புறம் அந்த நம்பூதிரி வந்த விஷயத்த அப்படியே சொல்றாரு. பிளாஷ்பேக் போகுது. நம்பூதிரி வந்து ராணி கிட்ட, ராணியை வந்து பொம்மையை நடிச்சிட்டு இருந்தப்போ ராணி கிட்ட நீ அவன் பேர் என்னமா அப்படின்னு கேக்குறாங்க. பொம்மி அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பரிகார கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு தாத்தாவை தனியா கூட்டிட்டு வந்து சில விஷயங்களை சொன்னாங்க. எங்கிட்டே நீங்க மறைச்சிட்டீங்களா, இது பொம்மி இல்ல அப்படின்னு சொன்னோடனே தாத்தாவும் உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. நடிக்க வந்திருக்க பொண்ணு, ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த நம்பூதிரி சொல்றாரு, பொம்மி செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் இந்த பொண்ணு தான் செய்ய போறா, கடவுள் தான் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கு, அதனாலதான் நான் வந்து இப்படி கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன். ஸ்ட்ரெயிட்டா ராணிக்கும் சித்தார்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, அதனாலதான் பரிகார கல்யாணம் மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன், இந்த பொண்ணை விட்டுறாதீங்க, இது இங்கேதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்பூதிரி சொல்றாங்க. எனக்கும் அதான் சாமி ஆசை, ஏன்னா சித்தார்த்து பொம்மி இல்லைன்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப மனசு கலங்குவான், அதனால அவ இங்க இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அதனாலதான் அந்த புண்ணியத்தினாலதான் இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க நம்பூதிரி. இது எல்லாத்தையுமே தாத்தா சொல்றாரு ராணி கிட்ட. தாத்தா இப்ப இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுதான் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ராணி. ஆமாமா அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன தாத்தா உண்மை மறைஞ்சிருக்கு? அம்மா அவர் சொன்னதுல நல்லா கவனிச்ச ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு, பாத்தியா? வார்த்தையா? என்ன தாத்தா? அதாம எனக்கும் புரியல, நீ கொஞ்சம் நினைச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. அடுத்தது எப்படியோ ஒரு வழியா ராகு பாப்பாவை கண்டுபிடிச்சிடறாரு. பாப்பா கிட்ட இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்த, இதை நீ யூஸ் பண்ணு, சூப்பரா இருக்கும், விளையாடு அப்படின்னு சொல்றாங்க. யோ எனக்காகவே வாங்கிட்டு வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமா பாப்பா அப்படின்னு சொல்றாங்க ராகு. சரி அப்போ நீங்க இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஊதி காமிக்கிறீங்களா எப்படி ஊதுறதுன்னு அப்படின்னு. ஆஹா நம்ம கிட்டயே ஆப்பு வைக்குது
அப்படின்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆகி ரூமுக்கு வர்றாங்க. என்னாச்சு கொடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க தமன்னா. நான் கொடுத்துட்டேன், எப்படியோ கொடுத்துட்டு நீ இதை ஊதி பாரு அப்படின்னு சொல்லி மொட்டை மாடியில போய் விளையாடுன்னு வேற சொல்லிட்டு வந்திருக்காது. அங்கேயே மயக்கம் போட்டு விழுக போகுது அப்படிங்கிறாங்க. விழுகட்டும் கண்ட நண்டு சுண்டலா நம்மள பயப்படுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி செம்ம கோவமா பேசிட்டு இருக்காங்க சாவித்ரி. மறுபடியும் நம்ம ராணியை காமிக்கிறாங்க. தாத்தா, ஒரு உண்மை இதுல மறைஞ்சிருக்குது. அவர் உங்ககிட்ட நடந்திருக்க விஷயம் வேற, நடந்த விஷயம் வேறன்னு சொல்லிருக்காரு. அத நீங்க அவராண்ட கேக்குறப்போ அது தெரிய வேணாம்னு உங்ககிட்ட சொன்னார்ல. ஆமா ராணி, பொம்மி செய்ய வேண்டியதை நீ யாரு செய்ய வாங்கன்னு சொல்லி நினைச்சேன்னு சொன்னார்ல. ஆமா ராணி சொன்னாரு. பொம்மி மாதிரியே ஒரு பொண்ணை கொண்டு வந்து இங்க சேர்த்து இருக்குன்னு சொன்னாரு. காலம் நினைச்ச மாதிரியே ஒரு காலம் ஒரு கணக்கு போட்டிருக்குன்னு சொன்னாரா? அட ஆமா பொம்மி, அதுலதான் தாத்தா உண்மை மறைஞ்சிருக்கு. ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். நான் அவராண்ட பேசணும் தாத்தா. தாத்தா, அவரோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்குமா, சரி எனக்கு போன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ராணி. அடுத்தது ரகு வந்து சொல்றாரு, மாடியில அந்த குட்டிச்சாதான் ஊதிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த பபிள்ஸ். திடீர்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா பபிள்ஸ் இங்க நிறைய வருது. பாப்பா தான் பபிள்ஸ் எல்லாம் ஊதிட்டு இருக்காங்க. என்னடா இங்க இவ்வளவு பபிள்ஸ் வருது, அவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த பபிள்ஸோட ஸ்மெல் வந்து கரெக்டா நம்ம சாவித்திரி மூக்குக்குள்ள போகுது. வளர ஆரம்பிச்சிடறாங்க. டே, எனக்கு மயக்கமா வருது மனோ, இந்த குட்டிச்சாத்த ஏதோ பண்ணிருச்சுடா அப்படின்னு வளரிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது ராணி நம்பூதிரிக்கு கால் பண்றாங்க. நம்பூதிரி கிட்ட சொல்றாங்க, சாமி நான் பொம்மை மாதிரியே இருப்பேன்ல, ராணி பேசுறேன் அப்படிங்கிறாங்க. தெரியுதுமா, சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்ல தாத்தா சில விஷயம் என்கிட்ட சொன்னாரு, ஆனா சில விஷயத்த மறைச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நீ இப்ப தனியா தானே இருக்க? இல்ல தாத்தா பக்கத்துல தான் இருக்காரு அப்படின்னு குசுன்னு சொல்றாங்க ராணி. தாத்தா இங்க டவர் கிடைக்கல, நான் அந்தாட நின்னு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு தள்ளி வந்துட்டு, சாமி நான் தள்ளி வந்துட்டேன், சொல்லுங்க சாமி அப்படிங்கிறாங்க. ஏமா இவ்வளவு நாள் கேட்காம இப்ப கேக்குற? இல்ல சாமி, நீங்க ஏதோ மறைச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். தாத்தா சொன்னதை வச்சு நான் கெஸ் பண்ணேன். அதே மாதிரி நேத்து ஒரு கைரேகை பாக்கறதுக்கு வந்தாங்க ஒருத்தங்க. இங்க ஒரு பாப்பா இருக்கு, அது யாருன்னே தெரியல, அது என்ன ஏது ஒரு விவரம் தெரியல அந்த பாப்பாவை பத்தி. அந்த பாப்பா பத்தி அவங்க சொன்னாங்க. எனக்கு என்னமோ அந்த பாப்பாவுக்கும் இந்த உண்மைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க ராணி. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரியே இல்லம்மா, பொம்மை இறந்ததுக்கு பின்னாடி ஒரு உண்மை மறைஞ்சிருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு நம்பூதிரி சொல்றாரு. பயங்கர ஷாக் ஆயிருது. என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி திருன்னு முடிச்சுட்டு ஷாக்ல பாத்துட்டு இருக்காங்க ராணி. இதோட இந்த எபிசோட் முடியுது.